எல்லோருக்கும் வணக்கம். திமுக ஆட்சிக்கு வந்து 100 நாளில் கும்பகோணம் மாவட்டம் அமைக்கப்படும் அப்படின்ற கோரிக்கை தேர்தலுக்கு முன்னாடியே கொடுத்திருந்தாங்க. ஆனா நேற்றோட 1000 நாட்கள் ஆகியும் இன்னும் அந்த கோரிக்கை நிறைவேற்றப்படல. சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தை முற்றுகையிடுவோம். மாநிலங்களவை உறுப்பினர் வீட்டை முற்றுகையிடுவோம். கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி 12 பிப்ரவரி 2024 அன்று கும்பகோணத்தில் உள்ள அனைத்து கட்சிகள் மற்றும் பொதுநல அமைப்புகளோட மக்களும் இணைந்து மனித சங்கிலி ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தாங்க. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கும்பகோணம் மக்களோட 30 ஆண்டு கால கோரிக்கை அப்படின்றது கும்பகோணத்தை மாவட்டமா உயர்த்தணும். காரணம், மாவட்டத்துக்கு தேவையான அனைத்து தகுதிகளும் இருந்தும் எந்தவித உட்கட்டமைப்பும் இந்த பகுதியில் ஏற்படுத்தப்படல அப்படின்ற எதிர்பார்ப்பு கும்பகோணம் மக்கள்கிட்ட பல வருடங்களா இருக்கு. இந்த ஊரில் கும்பகோணம் என்பது தொடர்ச்சியாக திமுக வெற்றி வருகின்ற ஊராக இருந்து வருகிறது. ஆனால் இந்த திமுக வெற்றி வருகின்ற இந்த ஊருக்கு திமுகவை சேர்ந்த இங்க இருக்கின்ற மாநிலங்களவை உறுப்பினரோ இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினரோ மக்களின் நியாயமான கோரிக்கையை நிறைவேற்றி தர தொடர்ந்து மறுத்து வருகிறார்கள். இந்த கொடிய நிலை, இந்த அவமானமான நிலை, இந்த இழிவான நிலை வேற எந்த ஊருக்கும் இல்லை. மாவட்டத்தை ஏற்படுத்தி கொடுங்கள், அதற்கு நியாயமான காரணங்கள் எங்களிடத்தில் இருக்கிறது என்று சொல்லியும் கூட தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட 28 ஆண்டுகளாக போராடியும் கூட அண்ணன் மா.க. ஸ்டாலின் தலைமையிலே நாம் சில ஆண்டுகளாக தொடர்ந்து ஒரு 7-8 ஆண்டுகளாக போராடியும் கூட இந்த கோரிக்கை என்பது நிறைவேற்றப்படாமல் இருப்பது கும்பகோணத்தில் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவமானகரமானது, இழிவானது. இந்த இழிவான நிலையை போக்குவதற்காக நமது போராட்ட வழிமுறைகளை நமது போராட்ட குழுவின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த நேரத்தில் மாற்ற வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அவருக்கு நான் வைக்கிறேன். போதும், இந்த மனித சங்கிலி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம் இதெல்லாம் தேவையில்லை. ஏற்கனவே நாம் திட்டமிட்டபடி நாம் போய் இங்கே உள்ளூரில் இருக்கின்ற இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் இல்லத்தை முற்றுகையிடுவோம். அதே போல மாநிலங்களவை உறுப்பினராக இருக்கக்கூடிய மாநிலங்களவை உறுப்பினர் வீட்டை முற்றுகையிடுவோம். இது அரசியலாக இல்ல. நமது கோரிக்கையை சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எடுத்துரைக்க வேண்டிய கடமை தவறிய இந்த 2 உறுப்பினர்கள் வீட்டையும் நாம முற்றுகையிட்டு ஒரு போராட்டத்தை நடத்தணும். நமது வலிமை என்னன்னு காட்டணும். ஒரே ஒரு நாள் வணிகர் சங்கத்திலிருந்து பல பேர் வந்திருக்கிறீங்க. ஒரே ஒரு நாள் இந்த கும்பகோணத்தை ஸ்தம்பிக்கிற வகையில ஒரு பந்த் போராடிட்டு கேட்டா வணிகர் சங்கத்திலிருந்து ஆதரவு கொடுக்குறீங்க. சரி, வழக்கறிஞர் சங்கத்திலிருந்து எப்போதும் நாங்கள் ஆதரவு கொடுக்கிறோம். நீங்கள் சொன்னால் நீதிமன்ற புறக்கணிப்பு கூட நாங்கள் மேற்கொள்றோம். அதே போல வணிகர் சங்கமும் கும்பகோணத்தில் இருக்கின்ற எல்லா கடைகளையும் ஒரு நாள் அடைத்து கும்பகோணத்தை ஒரு மயான காடு மாதிரி என்னை ஆக்கி நமது ஒற்றுமையை நம்ம காட்டணும்னா நமது கோரிக்கையை அரசாங்கம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம அமைதியா மனித சங்கிலி நடத்திக்கிட்டு கையை கோர்த்துக்கிட்டு மகாமகுளத்தை நம்ம சுத்தி நின்னோம்னா யார் நம்மளை பாக்குறாங்க? எத்தனை தடவை இந்த போராட்டத்தை போராடிட்டு இருக்கிறோம்? எத்தனை முறை அண்ணன் மா.க. ஸ்டாலின் அவர்களை இந்த நேரத்தில் நான் மனப்பூர்வமா பாராட்டுறேன். அவருக்கு ஒரு பொறுமை இருக்கு. நாங்கெல்லாம் அலைபேசி எடுத்தாலும் சரி எடுக்கலனாலும் சரி 1க்கு 4 முறை கூப்பிட்டு தம்பி வந்துருங்க, தம்பி வந்துருங்கன்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஒரு பெரிய மனசு வேணும். அப்படிப்பட்ட ஒரு தலைமையின் கீழாக ஒன்றுபட்டு நம்ம போராடி நிற்கிறோம். இன்னைக்கு அரசியல் கட்சியெல்லாம் விட்டுட்டு நாம் குழந்தையின் மக்கள் என்ற அடையாளத்தில் நம்ம ஒன்று சேர்ந்து நிற்கிறோம். இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டுமானால் நமது போராட்ட வழிமுறைகளை மாற்றி இந்த தமிழ்நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை, எப்படி ஜல்லிக்கட்டு போராட்டத்தை உலகமே திரும்பி பார்த்துச்சோ அதே போல கும்பகோணத்தை மாவட்டமாக அறிவிக்க போகிற போராட்டத்தை தமிழ்நாடே, இந்திய நாடே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டத்தை நமது போராட்ட குழு அறிவித்து முன்னெடுக்க வேண்டும். அதில் நாம் தமிழர் கட்சி முன்கள போராளிகளாக நாங்கள் களத்திலே பங்கேற்போம் என்று சொல்லி இந்த மிகச் சிறப்பான நிகழ்வை முன்னெடுத்த போராட்ட குழுவை சேர்ந்த தலைவர் உள்ளிட்ட அனைத்து அமைப்புகளை சேர்ந்த தலைவர்களுக்கு எனது மனமார்ந்த புரட்சி வாழ்த்துக்களை தெரிவித்து வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெற்று முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
கும்பகோணம் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் எவ்வளவு பின்தங்கி இருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். எடுத்துக்காட்டாக நம்ம கல்லூரிகளை எடுத்துக்கிட்டோம்னா 1965ஆம் வருடம் தொடங்கப்பட்ட அரசு பெண்கள் கல்லூரி தான் கும்பகோணத்தில் கடைசியாக தொடங்கப்பட்ட கல்லூரி. கிட்டத்தட்ட 60 வருடங்கள் மேலாக பட்டப்படிப்பு படிக்க எந்த கல்லூரியுமே கும்பகோணம் சார்ந்த 10 லட்சம் மக்களுக்கு இல்லை அப்படின்றது மிகப்பெரிய ஒரு அவலநிலை. எப்படி பட்டப்படிப்பு படிக்க எந்த கல்லூரிகளும் இல்லையோ, இந்த 10 லட்சம் மக்களுக்கு ஒரு சாதாரண ITI கூட தொடங்கப்படலை அப்படின்றது மிக மோசமான ஒரு சூழ்நிலை. அரசோட கட்டணம் குறைவா இருக்கிற அந்த கல்லூரிகளை சேர்ந்து படிக்கணும் அப்படின்னா கும்பகோணம் பகுதி மாணவர்கள் குறைந்தபட்சம் தினமும் 3 மணி நேரம் பொது போக்குவரத்தை பயன்படுத்துகிற மோசமான சூழ்நிலை தான் இருக்கு. இதே போல கும்பகோணம் மாநகராட்சியா தரம் உயர்த்தப்பட்டாலும் கூட மக்களோட அடிப்படை தேவையான சிறந்த மருத்துவ வசதி இங்கே கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லைன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட எல்லா மேல் சிகிச்சைக்காகவும் தஞ்சை மருத்துவக் கல்லூரியை சார்ந்துதான் இருக்க வேண்டியதா இருக்கு. இதே போல ஆங்கிலேயர் காலம் தொட்டு கும்பகோணத்தை தலைமையிடமாக கொண்டு இயங்கின பல கூட்டுறவு சங்கங்கள் கும்பகோணத்துல இருந்த அதன் தலைமை அலுவலகம் எல்லாத்தையுமே மூடி தஞ்சாவூருக்கு மாற்றப்பட்டது. இதனால கும்பகோணம் பகுதி மக்களுக்கு அவங்களோட அத்தனை நிர்வாக மற்றும் அடிப்படை தேவைகளுக்கு தஞ்சாவூரை சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. கும்பகோணம் மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் வரி வருவாய் தஞ்சாவூருக்கு நிகராகவே கொடுத்துட்டு இருந்தாலும் அரசிடமிருந்து மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகள் எதுவுமே கும்பகோணத்துக்கு கிடைக்கல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. இதே நம்ம பிரைவேட் சைடு எடுத்துட்டோம் அப்படின்னா மற்ற ஊர்களுக்கு என்னென்ன பிரைவேட் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதோ அது அத்தனையுமே கும்பகோணத்தில் இருக்கு. பிரைவேட்டா கிடைக்க வேண்டிய அத்தனையும் கும்பகோணத்துல மிக எளிதா கிடைக்குது. ஆனா அரசு சார்பா கிடைக்க வேண்டிய எல்லாமே கும்பகோணம் மக்களுக்கு கிடைக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு. இது போல இன்னும் பல பிரச்சனைகள் இந்த கும்பகோணம் மக்கள் ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாமே ஒரே தீர்வா இருக்கிறது கும்பகோணம் மாவட்டம் அமைப்பது மட்டும்தான். இதை வலியுறுத்தி அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த மனித சங்கிலி போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தாங்க. சரியா 5 மணி போல தொடங்கின இந்த போராட்டம் மகாமக குளக்கரையில் இருக்கிற 4 வீதிகளிலும் மக்கள் மனித சங்கிலி அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. கும்பகோணத்தை மாவட்டமா அமைக்கிறதுக்கு அரசுக்கு பெரிய செலவோ இல்லை நிர்வாக சிக்கலோ இருக்குமா அப்படின்னு பார்த்தா அப்படி எதுவுமே இல்லை. ஏன்னா கும்பகோணம் மாவட்டம் அப்படின்றது ஏற்கனவே கும்பகோணம் RTOல இருந்த அந்த பகுதிகளை மட்டுமே வச்சு நம்ம கேட்குறோம். ஒரு மாவட்டம் அமைய தோராயமாக ஒரு 10 லட்சம் மக்கள் தொகை தேவை. அந்த 10 லட்சம் அப்படிங்கிறது கும்பகோணம் மிக எளிதாகவே தாண்டிடுது. ஈவன் 10 லட்சம் மக்கள் தொகை இல்லாத பல மாவட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே போல ஒரே மாவட்டத்தில் 2 மாநகராட்சிகள் இருக்கிறது அப்படின்றது சாத்தியமே இல்லை. 2 மாநகராட்சிகளை நிர்வகிக்க வேண்டிய திறமை தஞ்சாவூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு நிச்சயமா இல்லை. அதிலும் முக்கியமா கும்பகோணத்துக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பா எந்த நிதி ஒதுக்கீடோ இல்லை புதிய திட்டங்களோ எதுவுமே தரப்படுறதில்லை. இதனால கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் இந்த 3 தொகுதிகளும் தஞ்சாவூர் மாவட்டத்தின் புறக்கணிக்கப்பட்ட பகுதிகளா இருக்கு. கல்லணையில இருந்து காவிரி நீர் பங்கீடு தொடங்கி மத்திய அரசு கொடுக்கிற நிதி வரைக்கும் எதுவுமே கும்பகோணம், பாபநாசம், திருவிடைமருதூர் இந்த பகுதிகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்படுறது இல்லை. இது போன்ற பல காரணங்களுக்காக கும்பகோணம் மாவட்ட கோரிக்கை அப்படின்றது மக்களிடம் மிக தீவிரமான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. இது எல்லாத்தையும் உணர்ந்ததால தான் எதிர்கட்சியா இருக்கும்போது திமுகவே ஆட்சிக்கு வந்த 100 நாளில் கும்பகோணம் மாவட்டம் அமைக்கப்படும் அப்படின்ற தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க. ஆனா 1000 நாட்கள் ஆகியும் இன்னும் இது அமைக்கப்படலை அப்படின்றது கும்பகோணம் மக்களுக்கு பெருத்த ஒரு ஏமாற்றம் தான்.